நம்ம 4 முட்டை வேக வச்சிருக்கோம். எக் பால்ஸ் செய்யலாம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான முட்டை 4 எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். தேங்காய் துருவிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா துருவிக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கடல மாவு ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கலாம். சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் பூண்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், வெங்காயத்தோட அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ குட்டி குட்டி பால்ஸாக பிடிக்கலாம். இப்போது நம்ம முட்டையெல்லாம் ரவுண்டு பண்ணி வச்சுருக்கோம். 10 உருண்டை வந்திருக்கு 4 முட்டைக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன், பிரெட் தூள் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முட்டையை பரட்டிக்கலாம். இதுக்கு ஒரு 4 உருண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் விடலாம். அந்த எக் பால்ஸை எண்ணெயில் ஒன்று ஒன்றா வைக்கலாம். வேகட்டும். ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எக் பால்ஸ் ரெடி.